ஹலோ குட்டீஸ், நான் உங்கள் ஜெயதேவி கதைக்குருவிகளில் இருந்து ஒரு புதுமையான கதையோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை பேர் பேராசை பெருநஷ்டம். ஒரு ஊரில் ஒரு விவசாயி குடும்பத்தோடு வாழ்ந்து வந்துட்டு இருந்தாராம். டெய்லி விவசாயம் செஞ்சுட்டு வீடு திரும்புவார். அதே போல் ஒரு நாள் வீடு திரும்புகிறப்போ மனசில் ஏதோ ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே வீட்டுக்கு வராராம். வந்துட்டு இருக்கிறப்போ அவர் என்ன பண்ணலாம், இந்த விவசாயம் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வீடு குடும்பம் எப்படி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாராம். உடனே அவரோட மனைவி ஒரு ஐடியா தராங்களாம். நம்ம ஏன் வாத்து வாங்கக்கூடாது, அது போடுற முட்டைகளை நம்ம வந்துட்டு சந்தையில் விற்றோன்னா நமக்கும் கொஞ்சம் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்கிறாங்களாம். உடனே இந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, சரி நான் போய் ஒரு வாத்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாத்துக்குட்டியை வாங்கிட்டு வரான். டெய்லி நல்லா பார்த்து அந்த வாத்தை வந்துட்டு நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்து பெரிய வாத்தா ஆக்கிட்டாங்களாம். ஆக்கின பிறகு இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இது எப்போ முட்டை போடும் எப்போ முட்டை போடும்னு. அதுவும் ரொம்ப நாள் ஆகியும் முட்டையே போடலையாம். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்களாம். தூங்கிட்டு இருந்தப்போ திடீர்னு இந்த விவசாயியோட மனைவி எந்திரிச்சு போகிறப்ப பார்த்தா வாத்து என்ன ஒரு அதிசயம் தெரியுமா நடந்திருந்தது. வாத்தோட முட்டை எப்படி இருந்துச்சு தெரியுமா. உடனே அந்த மனைவி கூச்சல் போட்டு எல்லாரையும் வர வச்சிட்டாங்களா, வாங்க எல்லாரும் இங்கே வந்து பாருங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அங்கே பார்த்தா நல்லா மின்னுதான், தக தக தகன்னு மின்ற ஒரு தங்க முட்டை அந்த வாத்திட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே இந்த விவசாயிக்கும் அவரோட மனைவிக்கும் ஆனந்தம் தாங்கலை. அப்படி ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. உடனே அந்த விவசாயி அடுத்த நாள் காலையில் அந்த முட்டையை கொண்டு போய் சந்தையில் விற்று நிறைய காசு சம்பாதிச்சாராம். இதே மாதிரி டெய்லி அந்த வாத்து என்ன பண்ணுச்சான், தங்க முட்டைகளை இட்டுச்சான். இதே மாதிரி இவரை விற்று விற்று நிறைய பணம் சம்பாதிச்சு பணக்காரங்களும் ஆயிட்டாங்களாம். ஒரு நாள் என்ன ஆச்சு, இந்த விவசாயிக்கு ஒரு ஐடியா வருதான். என்னன்னா, இந்த வாத்து டெய்லி ஒரு முட்டையை போடுது, ஏன் நம்ம அப்போனா இந்த வாத்துக்கு வந்து நிறைய முட்டை தங்க முட்டைகள் அதோட வயிற்றில் இருக்கும்ல, நம்ம ஏன் அதை வந்து ஒரு நாளே எடுத்து கோடீஸ்வரர் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சான். அவங்க மனைவியும் ஆமாங்க, நம்ம அதோட வயிற்றில் இருக்க எல்லா முட்டையும் எடுத்து கோடீஸ்வரராக ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த வாத்தை பிடிச்சி அதோட வயிறை கிழிச்சு பார்த்தாராம். பார்த்தா எந்த தங்க முட்டையும் இல்லையாம். இவர் கிழிச்ச அந்த நொடியிலேருந்து துடிக்க துடிக்க அந்த வாத்தும் செத்து போயிடுச்சான். அதுலேருந்து ஐயோ நமக்கு டெய்லி கிடச்சிட்டு இருந்தது ஒழுங்காவது, நம்ம பேராசனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவியும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் குட்டீஸ், பேராசை பெருநஷ்டம். எப்பயுமே நம்ம கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப பெருசாக ஆசைப்பட தேவையில்லை, ஆனால் சின்னதாக ஆசைப்படலாம் தான். அதுக்குன்னு கிடைக்கிறதையும் நம்ம இழக்கிற அளவுக்கு ஆசை என்றைக்குமே படக்கூடாது, சரிங்களா? பேராசை பெருநஷ்டம். ஓகே குட்டீஸ், இதே போல் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துட்டு ஒரு குட்டி வாத்து ஒரு பெரிய வாத்து, அந்த பெரிய வாத்து ஒரு கோல்டு முட்டை போடுற மாதிரி வரைஞ்சி எனக்கு காட்டுவீங்களாம். அந்த டக்குக்கு நீங்கள் என்ன வேணாலும் கலர் ஷேட்ஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பாய்.